மணிப்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்கே இருக்கிற மக்கள் ரொம்பவே பின்தங்கியும் அப்புறம் அடிமைத்தனமான வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படி யார் வீட்லையாவது சைக்கிள் வந்துடுச்சுன்னா அதுக்காக அவங்க கிராமம் மொத்தத்துக்கும் விருந்து வைக்க வேண்டியது இருக்கும். அந்த கிராமத்துல தான் ராமு இருந்தாரு. ராமு அந்த கிராமத்துல சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு தன்னோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாரு. சில சமயங்கள்ல தலைவரோட வீட்டில் வேலை செய்வாரு. சில சமயம் மரங்களை வெட்டி அதை கொண்டு போய் விற்று கொஞ்சம் காசு வாங்கிக்கிட்டு வருவாரு. காட்டுக்குள்ள மரங்களை வெட்டுறது இப்போ ரொம்பவே கஷ்டமாயிடுச்சே. எப்போ எந்த காட்டு மிருகம் முன்னாடி வரும்னே தெரியல. அதை நினைச்சாலே ரொம்பவே பயமா இருக்கு. ராமு சில மரங்களை வெட்டிக்கிட்டு அதை விற்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு கொண்டு போனாரு. அடே வா ராமு வா, நான் உனக்காக தானே இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்காக காத்துட்டு இருந்தீங்களா? அது எதுக்கு? என்ன விஷயம்? இந்த மரங்களை எடுத்துக்கோங்க, அப்புறம் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க. அட நம்ம கிராமத்து தலைவர் தான் உன்னை அவர் வீட்டு வேலையை செய்யறதுக்காக தேடிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா பழைய பொருட்கள் நிறைய பொருட்களை அவர் மாற்றணுமா. என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க இந்த மரங்களை வெயிட் போட்டு சீக்கிரமா எனக்கு பணத்தை கொடுங்க. நான் கிராம தலைவர் வீட்டுக்கு இப்போ உடனே கிளம்புறேன். ராமு அந்த மர வியாபாரி கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் வேலைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு அவரு தலைவரோட வீட்டை நோக்கி போனாரு. அப்பதான் தலைவர் முன்ஷி கூட அங்க பேசிக்கிட்டு இருந்தாரு. இந்த கிராமத்து ஜனங்களை முட்டாளாக்குறது ரொம்பவே சுலபமானது. என்ன பண்ணணும்னா அவங்கள பயமுறுத்தி ரொம்பவே கஷ்டப்படுத்தணும். அவங்கள சந்தோஷமாவே இருக்க விடக்கூடாது. ஏன்னா ஒருவேளை அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி முட்டாளாக்குறது? எப்படி முட்டாளாக்க முடியும்னா அவங்க கஷ்டப்படணும், சந்தோஷத்துக்கு ஏங்கணும். நீங்கள் ரொம்பவே சரியாக சொல்கிறீங்க தலைவரே. அதனால தானே உங்கள் முன்னாடி நிறைய பேர் வந்து வேலைக்காக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த விஷயங்களை தூரத்துல நின்றுட்டு இருந்த ராமு எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா கேட்டுட்டாரு. அப்புறம் அவர் மனசுல என்ன நினைச்சாருன்னா, இவங்களோட மனசுல எவ்வளோ பாவங்கள் நிறைஞ்சிருக்கு. மொத்த கிராமத்தையும் இவங்க அடிமைகளை தானே பார்க்குறாங்க. இப்படி இருக்கும்போது யாராவது இவங்க கிட்ட வந்து உதவி கேட்டா அவங்க கண்டிப்பா ஒரு முட்டாள் தான். ராமு தலைவர்கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா, நம்ம நாடு எப்பவோ மாறிடுச்சு தலைவரே. ஆனா உங்களை மாதிரி முதலாளிகளும் தலைவர்களும் தான் இந்த மாதிரி அடிமைப்படுத்தணுன்ற விஷயத்த பத்தி யோசிக்கிறீங்க. நீங்க ஏழைகளை முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, சாதாரண மக்களை நீங்க அடிமைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. நீ சுயநினைவோடு இருக்கியா ராமு? நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா நீ இந்த விஷயத்த எல்லாம் ஏன் முன்னாடியே பேசிக்கிட்டு இருப்ப? எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு தலைவரே. சரி இதை சொல்லுங்க, நீங்க என்ன தேடிட்டு இருந்தீங்கல்ல, மார்க்கெட்டில் ஏதாவது வேலை இருக்கா? இன்னைக்கு என்னோட பையனுக்கு பிறந்த நாள். போய் மண்டபத்தை உருவாக்கு. அப்புறம் மொத்த கிராமத்துலேயும் சொல்லி இன்னைக்கு என் சார்பாக விருந்து இருக்குன்னு சொல்லு. கூடவே ஸ்வீட் கடைக்காரன் யாராவது கிடைச்சா நீ அவங்ககிட்டயும் பேசு. சரி தலைவரே, நீங்கள் எனக்கு கொடுத்த வேலைக்கு போன தடவையும் காசு பாக்கி இருக்கு. நீங்கள் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உன்னோட மொத்த கணக்கையும் நான் இப்போவே தீர்த்து வச்சிடுறேன். போய் முதல்ல வேலையை பாரு. விருந்தோட எல்லா ஏற்பாடும் ராமோட கையில தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கிராமத்துல அவர் எல்லார் வீட்டுக்கும் போய் அழைப்புதல் கொடுக்கறதுல இருந்து எல்லா வேலைகளையும் செஞ்சாரு. வாங்க, வந்து எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுங்க. சாப்பாடு ரொம்பவே சுவையா பண்ணியிருக்கோம். சாப்பாட்டுல நிறைய பொருட்கள்லாம் இருக்கு. நீங்க எல்லாரும் உங்க வயிறை பெருசாக்கிக்கிட்டு போங்க. எப்படியோ ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த சாப்பாடு சாப்பிடவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராமு எங்க கையை வச்சு சமைக்கிறானோ அங்க எப்பவுமே இப்படி ருசியா தானே இருக்கும். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. ராமுவோட கையில மந்திரம் தான் இருக்குன்னு சொல்லணும். எந்த உணவுகளை செஞ்சாலும் அதுல ராமுவோட கை பட்டாலே போதும், ரொம்ப சுவையாவும் நல்லாவும் இருக்கும். அந்த கிராமம் மொத்தமும் ரொம்ப ஆர்வத்தோட விருந்த சாப்பிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் ராமுவை ரொம்பவே பாராட்டினாங்க. ஆனா தலைவருக்கும் அவரோட பிள்ளைக்கும் இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா ராமு தனக்கு சேர வேண்டிய பணத்தை தலைவர்கிட்ட கேட்க போன போது இந்த விஷயம் தலைவருக்கும் அவரோட பிள்ளைக்கும் சுத்தமா பிடிக்கவே இல்லை. இங்க பாருங்க தலைவரே, எல்லாமே ரொம்ப நல்லபடியா நடந்து முடிஞ்சுது. மொத்த கிராமத்துக்கும் விருந்து வச்சாச்சு. உங்க பையனோட பிறந்த நாள் விழாவும் ரொம்ப நல்லபடியா நடந்து முடிஞ்சுது. சரி கொடுங்க, நான் செஞ்ச வேலைக்கு பணத்தை கொடுங்க. எல்லாம் நடந்துச்சு, ஆனா எதுவுமே நல்லாவே நடக்கலையே. என்னோட பையனுக்கு எந்த கிராமத்து ஜனங்களும் பிறந்த நாள் வாழ்த்தே சொல்லலையே. வந்தாங்க, சாப்பிட்டாங்க, அப்புறம் உன்னை பெருமையா பேசிட்டு போயிட்டாங்க. இந்த கிராமத்து ஜனங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் யோசிக்கல. அப்புறம் உன்னோட பணத்து விஷயம் தானே, அதை நீ எடுத்துக்கிட்டு போகலாம். தலைவர் ராமு கையில பணத்தை கொடுத்தாரு. ராமு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு.
முதலாளி, என்ன இது? ராமுக்கு அவனோட பணத்தை நீங்கள் இப்படியே கொடுத்துட்டீங்க. இது ரொம்ப தப்பாச்சே. நீ அதை பற்றி கவலைப்படாத. நான் ராமுவுக்கு பின்னாடி 2 ரவுடிகள் அனுப்பி வச்சிருக்கேன். எப்படியும் அவன் காட்டு வழியாக போய் தானே அவன் வீட்டுக்கு போகணும். அவன் அந்த இடத்துல போகிற வழியிலேயே அவங்க ராமு கிட்ட இருந்து பணத்தை பறிச்சிடுவாங்க. கொடே கொடே கொடே, பணத்தை எடு, பணத்தை கொடு. பணத்தை கொடுக்குறியா இல்லை உன் உயிரை விட்டுட்டு போறியா? பணத்தை கொடு. அந்த 2 ரவுடிகளையும் பார்த்துட்டு ராமு ரொம்ப அதிகமாக பயந்துட்டாரு. சரி, இந்தாங்க இந்தாங்க பைசா, இந்தாங்க உங்கள் காசு எடுத்துகிட்டு போங்க. தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. அந்த ரவுடிங்க அந்த இடத்த விட்டு போனதும் ராமு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாரு. அட கடவுளே, நான் உங்களுக்கு அப்படி என்னதான் பாவம் பண்ணேன்? என்னோட குடும்பம் பல நாட்களாக பசியோடு இருக்காங்க. நான் கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்களோட வயிறை நிரப்புறதுக்காக கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன். நான் உங்ககிட்ட நிறைய ஒன்றும் வேண்டிக்கிட்டது இல்லையே. எனக்கு எதுக்கு இப்படியெல்லாம் நடக்கணும்? ராமுவோட அழச்சத்தத்தை கேட்டுட்டு அந்த காட்டில் இருந்த சில விலங்குகள் இங்கே அங்கன்னு ஓட ஆரம்பிச்சது. அதுங்களில் ஒரு முயல் ராமுக்கு முன்னாடி அடிபட்ட நிலைமையில இருந்தது. அட, இது என்ன? இதோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்பவே மோசமாக இருக்கே. நான் இதோட உயிரை காப்பாற்றியே ஆகணும், இல்லைன்னா இந்த முயல் அதோட உயிரையே விட்டுடும் போலையே. ராமு அந்த முயலுக்கு உதவி செஞ்சாரு. அந்த முயலுக்கு சுயநினைவு வந்த உடனே அந்த முயல் ராமுக்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, ஏய் ராமு, என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா? நான் உன்னுடைய சின்ன வயசு நண்பன். முயலோட குரலை கேட்டதும் ராமு ரொம்பவே பயங்கரமா பயந்து போயிட்டாரு. உன்னால எப்படி பேச முடியுது? இங்க அப்படி என்னதான் நடக்குது? உனக்கு எப்படி என்னோட பேர் தெரியும்? அப்புறம் நீ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டா? இதெல்லாம் என்ன? நீ என்னதான் சொல்லிட்டு இருக்க? அட, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் ஒரு மாயாவி முயல். உனக்கு நான் தான் ஞாபகப்படுத்தணும் போல இருக்கு. இங்க பாரு. அந்த மாயாவி முயல் தன்னோட மாயாவி சக்தி மூலமா ராமுக்கு சின்ன வயசு விஷயங்களை ஞாபகப்படுத்துச்சு. ராமுக்கு முன்னாடி தன்னுடைய சின்ன வயசு நினைவுக்கு வந்தது. அங்க ராமு அதே முயல் கூட தான் விளையாடிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு உணவு கொடுத்துட்டு இருந்தாரு. அப்புறம் அதுக்கு தண்ணி குடிக்க கொடுத்தாரு. இது எப்படி நடக்க முடியும்? அந்த குழந்தை நான் தானே. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் என்னோட அப்பா உன்னை ஒரு மந்திரவாதி கிட்ட வித்துட்டாரே. நீ ரொம்ப சரியா சொன்ன. அதே மந்திரவாதியோட உதவினால இன்னைக்கு நான் மாயாவி முயலா மாறிட்டேன். அப்புறம் இந்த காட்டுல தான் நான் இருக்கேன். ஒரு சிங்கம் என்ன தாக்கிடுச்சு. நான் அதுகிட்ட இருந்து என்னை காப்பாத்திக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அப்புறம் நீ என்னுடைய உயிரை காப்பாத்திட்ட. நீ என்கிட்ட 2 விஷயங்கள் ஏதாவது கேட்கலாம். நான் கண்டிப்பா உனக்கு அதை நிறைவேற்றி வைக்கிறேன். எனக்கு உன்கிட்ட இருந்து எதுவும் வேணாம். நீ ஒழுங்கா இங்க இருந்து போ, அப்புறம் என்ன தனியா விடு. எனக்கு எதுவும் வேண்டாம். ராமுவோட கவலையையும் வெறுப்பையும் பார்த்துட்டு அந்த முயல் தன்னுடைய மாய சக்தி மூலமா அதே இடத்துல பானிபூரி மரத்தை உருவாக்குச்சு. இது என்னது? பானிபூரி மரமா? நீ எதுக்காக இப்படி பண்ண? நீ இந்த பானிபூரி வியாபாரத்தை செஞ்சு நீ உன்னோட குடும்பத்தை நடத்து. இந்த பானிபூரி மரத்துல இருந்து பூரிய பறிச்சு அப்புறம் எதிர்க்க இருக்கிற கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து நீ அதை வியாபாரம் பண்ணு. இதனால உனக்கு வருமானமும் கிடைக்கும். அப்புறம் என்னுடைய வரமும் முழுமையடைஞ்சிடும். அந்த மாயாவி முயலோட உதவினால ராமுக்கு பெரிய சந்தோஷமாயிடுச்சு. அவருக்கு சந்தோஷத்துல கண்ணுல இருந்து கண்ணீரே வர ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப நன்றி நண்பா. நான் சின்ன வயசுல உனக்கு பண்ண உதவி உனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு. ரொம்ப நன்றி. நான் இந்த பானிபூரிகளை வித்து என்னோட வீட்டை ரொம்ப சந்தோஷமா நடத்துவேன். அப்புறம் மறுநாள்ல இருந்து சரியா அதே மாதிரி நடந்தது. ராமு அந்த பானிபூரி மரத்துல இருந்து நிறைய பானிபூரிகளை உடைச்சான். அப்புறம் பக்கத்துல இருந்த கிணத்துல இருந்து அந்த மசாலா தண்ணியையும் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் அதை ஒரு வண்டி கடையில வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாரு. ராமு அண்ணன், எனக்கு ஒரு பிளேட் பானிபூரி கொடுங்க. உங்களோட கையில அற்புதம் இருக்கு, அற்புதம். சரியா சொன்னீங்க. ஒரே சமயத்துல ஒரு பானிபூரி பிளேட்டை யாராலையும் சாப்பிட முடியாது. அதுல மனசே நிறையாது. குறைஞ்சபட்சம் 3 பிளேட் பானிபூரியாவது சாப்பிட்டு தான் ஆகணும். இது எல்லாமே உங்களோட பாசம்தான். நாங்கள் என்ன கேள்விப்பட்டோன்னா நீங்கள் உங்கள் வீட்டை மறுபடியும் கட்டிகிட்டு இருக்கீங்களா? ரொம்ப நல்ல விஷயமாச்சே. இப்போ உங்கள் வீடு ரொம்ப அருமையாகவும் ரொம்ப அழகாகவும் தெரிய போகுதுன்னு தான் நினைக்கிறேன்.
எல்லாம் அந்த கடவுளோட ஆசீர்வாதம். இப்போ பானிபூரி வியாபாரம் செஞ்சு ராமு தன்னோட வீட்டை ரொம்ப நல்லபடியா ஆக்கிட்டாரு. இதே மாதிரி பல மாதங்கள் கடந்துருச்சு. ராமு கிராமத்துல தன்னோட ஸ்கூட்டியும் வாங்கினாரு. அந்த ஸ்கூட்டில பானிபூரிய வச்சு ராமுவோட மனைவி சந்தியாவும் 2 பேரும் கிராமமா போய் பானிபூரி வியாபாரத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் தலைவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அந்த ராமுவை போய் பாருங்க. நேற்று தான் அவன் வியாபாரத்தை ஆரம்பிச்சான், அப்புறம் திடீர்னு இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆயிட்டான். எந்த கிராமத்தில் சைக்கிளே கிடையாதோ அதே கிராமத்தில் அவன் ஸ்கூட்டியில் போய் பானிபூரி விற்கிறானா? முதலாளி, இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த ராமு சில மாசங்களையே உங்களை விட பெரிய பணக்காரன் ஆயிடுவான். அப்புறம் அவனுக்கு மரியாதையும் கிடைக்கும். நீ இப்படியே அவனை பாராட்டிகிட்டே இருக்க போறியா, இல்லை அதுக்கு ஏதாவது வழியும் சொல்ல போறியா? ராமுவோட வியாபாரத்தை அழிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. ஒரு வழி இருக்கே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு வேலை செய்கிற அந்த ரவுடிகள் அவங்க கிட்ட சொல்லி அவனோட அந்த ஸ்கூட்டி பானிபூரி வண்டியை உடைச்சு நீங்கள் உங்களோட பழியை தீர்த்துக்கோங்க. எது எப்படியோ முன்ஷி, நீ ரொம்பவே பெரிய புத்திசாலி. நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். அப்புறம் இந்த தடவை நானும் போக போறேன் அவனோட அந்த ஸ்கூட்டி பானிபூரி வண்டி உடையறத பார்க்கறதுக்கு. தலைவரும் முன்ஷியும் ராமுவோட வீட்டுக்கிட்ட போயிட்டாங்க. அப்புறம் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து அந்த ரவுடிங்க பண்ற காரியங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ரவுடிங்க ஸ்கூட்டி பானிபூரி கடையை உடைச்ச உடனே தலைவரும் முன்ஷியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இப்போதான் சந்தோஷமே இருக்கு, ஆனா இதனால அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரப்போறதில்ல. நான் பார்த்துருக்க முதலாளி, இந்த ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு ராமு எப்போவும் ஒரு மரத்துக்கிட்ட தான் போகிறான். அப்புறம் அங்கேருந்து தான் ஸ்கூட்டி பானிபூரியை எடுத்துக்கிட்டு வரான். எனக்கு என்ன தோணுதுன்னா நாம் இப்போ அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த இடத்தையும் பார்த்தே ஆகணும். இந்த விஷயத்த நீ ஏன் முன்னாடியே சொல்லலை? அதிக அளவில் பெட்ரோலை வாங்குங்க, நம்ம மொத்த காட்டையும் கொளுத்திடலாம். அங்க மரங்களும் இருக்கக்கூடாது, இனிமே பசுமையும் இருக்கக்கூடாது. தலைவரும் அவருடைய ரவுடிகளும் நிறைய பெட்ரோலை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த பானிபூரி மரத்துக்கிட்ட போய் சேர்ந்தாங்க. அப்புறம் அங்க போய் பார்த்தாங்க, அங்க பானிபூரியோட மரம் இருந்தது. அங்க இருந்து தான் ராமு பூரிய பறிச்சுக்கிட்டு வருவாரு. அப்படியா, இதுதான் விஷயமா? இப்போதான் எனக்கு எல்லா விஷயங்களும் புரியுது. இங்க இருக்கிற எல்லா மரங்களையும் பெட்ரோலை ஊத்தி கொளுத்திடுங்க. அப்புறம் அதே மாதிரி நடந்தது. அந்த தலைவர் அந்த காட்டு மொத்தத்துக்குமே தீ வச்சிட்டாரு. ஆனா அங்க இருந்த ஒரு மரம் கூட எரியல. தலைவர், முன்ஷி அப்புறம் அவருடைய 2 ரவுடிங்களும் ரொம்பவே அதிர்ச்சி ஆனாங்க. அப்பதான் தலைவரோட ஒரு ஆளு அங்கிருந்து ஓடியபடி தலைவர்கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, தலைவரே தலைவரே, உங்களோட ஃபேக்ட்ரியிலையும் உங்களோட வீட்லையும் தீ பிடிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம உங்களோட எல்லா வண்டிகளையும் யாரோ உடைச்சிட்டாங்க. இதெல்லாம் யார் பண்ணானே தெரியல. இல்ல, இப்படியெல்லாம் நடக்க முடியாது. நீ என்னதான் சொல்லிக்கிட்டு இருக்க? தலைவர் தன்னோட வீட்டுக்கு போய் பார்த்தாரு. அவருடைய வீடு அப்புறம் அவரோட ஃபேக்ட்ரி 2மே எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே அதிர்ச்சியில நின்னாரு. தேம்பி அழ ஆரம்பிச்சாரு. அப்பதான் அந்த இடத்துல கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒண்ணு கூடினாங்க. அப்புறம் அதுல ராமுவும் இருந்தாரு. அவரை பார்த்துட்டு அவர் செஞ்ச தப்ப நினைச்சு தலைவர் ரொம்பவே வெட்கப்பட்டாரு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு ராமு, இது எல்லாமே நான் செஞ்ச தப்புக்கான பலன்தான். நான் உன்னோட வீட்டை அழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். பாரு, இப்போ என்னோட வீடே அழிஞ்சு போச்சு. என்னை பத்தி நினைச்சா எனக்கு இப்போ ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு. நீங்க செஞ்ச தப்ப நீங்க உணர்ந்துட்டீங்கல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே ரொம்ப பெரிய விஷயம் தலைவரே. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். அது வரைக்கும் நீங்க உங்க குடும்பத்தோட சேர்ந்து என்னோட வீட்டிலேயே தங்கிக்கலாம். அப்புறம் ஃபேக்டரியை பத்தின விஷயம், நீங்க இன்சூரன்ஸை வச்சு உங்க ஃபேக்டரியோட மொத்த காசையும் எடுத்துடலாம். தலைவர் ராமு கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னாரு. அப்புறம் ராமு கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. அப்புறம் இதுக்கு அப்புறம் ராமு மறுபடியும் தன்னோட ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு பானிபூரி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் கிராமம் முழுக்க இதை பத்தி தான் பேச்சு நடந்துட்டு இருந்தது. தலைவரும் முன்ஷியும் நல்ல வழியை இப்போ தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் அவங்க வாழ்க்கைய நல்லபடியா வாழ ஆரம்பிச்சாங்க. ராமு தன்னுடைய நல் நடத்தனால தன்னோட ஸ்கூட்டில நிறைய பானிபூரிய வியாபாரம் பண்ணாரு. தீரஜ் சேட் தன்னோட கிராமத்திலேயே ஒரு பெரிய ஜமீன்தார்.
அவர்கிட்ட 100 ஏக்கர் நிலம், கோட்டை மாதிரி ஒரு பெரிய பங்களா, அவர்கிட்ட 50 எருமைகள் இருந்தது. தீரத் சேட் விவசாயம் பண்றது மட்டும் இல்லாம பால் வியாபாரமும் பண்ணாரு. அந்த கிராமத்துல அவருக்கு துணி கடை, ஸ்வீட் கடையும் இருந்தது. அவர் மக்களுக்கு கடன் கொடுத்து வட்டியும் வசூலிப்பாரு. தீரத் சேட்டோட வீட்டுல நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவருடைய பழைய வேலைக்காரன் தான் ராமு. ராமு மாடுங்க கிட்ட இருந்து பால் கறந்து தீரத் சேட்டோட வருமானத்தை, கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் பாப்பாரு. ராமு, இன்னைக்கு என் பொண்ணை பார்க்க ஆளுங்க வராங்க. மார்க்கெட்டுக்கு போய் பழங்களும் காய்கறிகளும் வாங்கிட்டு வா. ஞாபகம் வச்சுக்கோ, எந்த ஒரு பழமும் காய்கறியும் கெட்டு போயிருக்க கூடாது. எந்த காய்கறியாவது கெட்டு போயிருந்துச்சுன்னு பார்த்தேன், உன்னோட சம்பளத்துல இருந்து தான் கட் பண்ணிடுவேன். நீங்க கவலைப்படாதீங்க முதலாளி, எல்லா பொருளையும் ரொம்ப சுத்தமானதை நான் வாங்கிட்டு வருவேன். ராமு மண்டிக்கு போனாரு. அப்புறம் தீரத் சேட் சொன்ன எல்லா பொருட்களையும் வாங்கினாரு. கொய்யாக்கா ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு 1/2 கிலோ கோமலுக்காகவும் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். ராமு எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு தீரத் சேட்டோட வீட்டுக்கு வந்தாரு. முதலாளி, நீங்க சொன்ன எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் உன் கையில என்ன? நீ அந்த கொய்யாக்காவை நீ சாப்பிட்றதுக்காக எடுத்துக்கிட்டியா? இல்ல முதலாளி, இது என்னோட பொண்ணு கோமலுக்காக நான் கடையில இருந்து வாங்கிட்டு வந்தேன். நீ எந்த வேலைக்கு போனாலும் கூடவே உன்னோட வேலையும் சேர்த்து பார்த்துக்கிறல்ல. இந்த கொய்யாக்காவை வாங்கறதுக்கும் நீ என்னோட பணத்தை தானே பயன்படுத்தியிருக்க. இல்ல முதலாளி, இது என்னோட காசை வச்சு தான் நான் வாங்கினேன். உங்களோட காசுக்கு நான் கணக்கு வச்சிருக்கேன். நான் சும்மா தான் விளையாட்டுக்கு சொன்னேன். விருந்தாளிங்கெல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் நீ கொஞ்சம் பழங்களை உன்னோட வீட்டுக்கும் எடுத்துட்டு போய் சாப்பிட, சரியா? நான் எப்பவாவது அதெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்கேனா என்ன? இல்ல முதலாளி, நீங்க தான் ரொம்பவே நல்லவராச்சே. தீரத் சேட்டு உள்ளுக்குள்ள பயங்கரமா கச்சித்தனம் பண்ணுவாரு. ஆனா வெளியில இரக்கமுள்ளவர் மாதிரி காட்டிப்பாரு. ராமு அவரை பத்தி பெருமையா பேச வேண்டியதா இருக்கும். ஏன்னா தீரத் சேட்டுக்கு தன்னை பாராட்டி பேசுறது ரொம்ப பிடிக்கும். அது பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல. தீரத் சேட் ராத்திரி வரைக்கும் வேலைக்காரங்களை ஏதாவது ஒரு வேலையை செய்ய வைப்பாரு. ஆனா அவங்க வீட்டுல சமையல் வேலை மட்டும் ஆரம்பிச்சிடுச்சுன்னா வேலைக்காரங்களை துரத்தி விட்டுருவாரு. ஏன்னா வேலைக்காரங்க யாருக்கும் சாப்பாடு கொடுத்துடக்கூடாதுன்னு. ராமு, நீ பாலெல்லாம் கறந்து வச்சிட்டியா? முதலாளி, கறந்துட்டேன். சரி சரி, கிளம்பு. காலையில சீக்கிரமா வந்துடு. ராமு கொய்யாக்காவை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாரு. அவருடைய பொண்ணு கோமல் டிட்டர்ஜென்ட் தண்ணியில முட்டை விட்டு விளையாடிக்கிட்டு இருந்தா. அப்புறம் பக்கத்துல இருந்த குழந்தைங்க எல்லாம் அவ ஊதுற முட்டைய கையில பிடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. கோமல், இன்னைக்கு எல்லா பவுடரையும் காலி பண்ணிடுவியா? அப்புறம் உன்னோட அம்மா எதுல துணி துவைப்பாங்க? நிர்மா என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன்ப்பா. அம்மா என்னால நிர்மாவை மறைச்சு வச்சிருக்காங்க. நீ எப்படி இருக்கியோ அப்படிதான் உங்க அம்மாவும் இருக்காங்க. இந்தா, நான் உனக்காக கொய்யாக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா, கொய்யாக்கா சாப்பிட்றீங்களா? அப்பா வாங்கிட்டு வந்திருக்காரு. எனக்கு ஒன்றும் வேண்டாம். இவளுக்கு வாங்கி கொடுத்து இவளை குண்டாக்கிக்கிட்டே இருங்க. இவளுக்கு மாப்பிள்ளை தேடுற உத்தேசமே இல்லையா? உங்களுக்கு வயசாகிக்கிட்டே போகுது இல்ல, உங்களுக்குன்னு சில பொறுப்பு இருக்கு, அதையும் கொஞ்சம் பாருங்க. நீ எதுக்காக தேவையில்லாம இவ்வளவு பாரத்தை உன் தலையில போட்டுக்கிட்டே தெரியற? உலகத்துல எல்லா விஷயங்களும் செய்யறது மனுஷங்க நினைச்சிட்டு இருக்கியா? அந்த எல்லா விஷயத்தையும் செய்யறது கடவுள் தான். அவர் தானே நம்மள படைச்சாரு. அப்போ நடக்க வேண்டியதையும் அவரே பாத்துக்குவாரு. தீரத் சேட் தன்னோட பொண்ணுக்கு வரனை முடிச்சிட்டாரு. நீங்க அவர்கிட்ட சொல்லி வைக்கலாம்ல. அவருக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் எங்கெங்கயோ இருக்காங்க. அவரே ஏதாவது வரன்னு சொன்னாலும் சொல்லலாம்ல. அம்மா, இந்த தீரத் சேட் கிட்ட எப்பவும் உதவி கேட்டு நிக்காதீங்கம்மா. எந்த வேலையா இருந்தாலும் சரி, உடனே உங்களுக்கு தீரத் சேட் தான் ஞாபகம் வருவாரா? சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அந்த தீரத் சேட்டை நம்புறதுனால இந்த கிராமமே அவருக்கு அடிமையாயிடுச்சு. நீ கொஞ்சம் பொறுமையா பேசுமா. யாராவது கேட்டுட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். எது எப்படியோ, ஆனா நான் இப்போ அந்த தீரத் சேட்டோட வீட்டுல தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவரும் அந்த அளவுக்கு உங்ககிட்ட வேலை வாங்குறாருல. வேலை செய்யறதுக்கு அவரு பணம் கொடுத்து தானே ஆகணும். இல்லன்னா அவர்கிட்ட யாராவது வேலை செய்வாங்களா? வர வர இவ வாயாடுறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. யாராவது இவ பேச்ச கேட்டாங்க இந்த கிராமத்துல கூட இருக்கிறதுக்கு நம்மளால முடியாது. அதுக்கு தான் சொல்றேன், சீக்கிரமா இவளுக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. வீட்டுல எந்த ஒரு வேலையும் செய்யறது இல்ல. எப்ப பாரு இவளுக்கு முட்டை விடுறது ஒரு வேலையா போயிடுச்சு. கிராமத்துல தேவி துர்கைக்கு ஒரு கோவில் இருந்தது. கோமல் தினமும் காலையில அங்க பூஜை பண்றதுக்கு போவா. அந்த சமயத்துல தீரத் சேட்டோட பொண்ணு காமினியும் அந்த இடத்துக்கு வருவா. ஒரு நாள் காமினி கோமல்ல பார்த்தா. 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க. என்ன கோமல், என்ன போயிட்டு இருக்கு? இந்த போரிங் கேள்வி எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் என் வாழ்க்கைய வாழ்றேன், வேற என்ன? சின்ன வயசுல எப்படி வாயாடுவியோ அதே மாதிரி இப்பவும் வாயாடிட்டு இருக்க. எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. மாப்பிள்ள பிடெக் முடிச்சிருக்காரு. உன்னோட கல்யாணம் நிச்சயமாச்சா இல்லையா? நீ என்னை விட 2 வருஷம் பெரியவல்ல. யாருக்கு வயசு அதிகமோ அவங்களுக்கு தான் முதல்ல கல்யாணம் நடக்கணும்னு அவசியமா என்ன? கடவுளோட விருப்பம் எப்போவோ அப்பதான் எனக்கு கல்யாணம் நடக்கும். என்னோட வேண்டுதலை அந்த அம்மன் கேட்டுட்டாங்க. நீயும் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்க.
அப்புறம் இப்படி ஆயிடக்கூடாது. உன்னோட வாழ்நாள் முழுக்க நீ விடுற முட்டை போல உன் வாழ்க்கையை முட்டையாயிடக்கூடாதுல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்கணும்ன்றது அவசியம் இல்ல. உன்னோட மாமியார் மோசமானவளா இருந்தா உன்னை அடிச்சே வேலை வாங்குவாங்க. அப்புறம் சில பேரை மாதிரி வீட்டுக்குள்ளேயே உன்னை அடைச்சு வச்சிருப்பாங்க. இல்லைன்னா ஒருவேளை புகுந்த வீட்டுக்குள்ளேயே உன்னை வேலைக்காரி மாதிரி அடைச்சு வச்சிருக்க போறாங்க. கோமல் காமினி கிட்ட இப்படி பேசிட்டு போயிட்டா. காமினி வீட்டுக்கு திரும்பி போன போது அவளோட முகம் ரொம்ப சோகமா இருந்தது. காமினி தன்னோட அப்பா தீரஜ் சேட்டு கிட்ட கோமலை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். ராமு நம்ம வீட்டில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனோட பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேசுறத அவன் தடுக்காம இருக்கான். இதை என்னால் பொறுத்துக்க முடியாது. நீ ஆனால் தைரியமாக இருக்கணும். இந்த கிராமத்தில் எல்லாருக்கும் இந்த தீரஜ் சேட்டோட அவசியம் கண்டிப்பாக இருக்கு. அந்த பொண்ணுக்கும் அவசியம் வரும். கண்டிப்பா ஒரு நாள் அவன் நம்ம கிட்ட உதவி கேட்டு வரத்தான் போறா. சரியா சொன்னீங்கப்பா. நானும் அந்த நேரத்துக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அப்பதான் கோமலுக்கு நான் யாருன்னு காட்ட முடியும். அப்பதான் ராமு அங்க வந்தாரு. தீரஜ் சேட் தன்னோட கோபத்தை ராமு மேல காட்டினாரு. உன் பொண்ணோட திமிரு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. யாருக்கும் மரியாதை கொடுத்து பேசவே மாட்டேங்கிறா. நீ உன் பொண்ணுக்கு மரியாதையை கற்றுக் கொடுக்க மாட்டியா? மன்னிச்சிருங்க முதலாளி, நான் அவளை நல்லா திட்டுறேன். இப்போ அவ சின்ன பொண்ணு, அவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் முதலாளி. அவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாரையாவது சொன்னீங்கன்னா அது ரொம்ப உதவியா இருக்கும். இதுதான் சரியான சமயம். அவளை நான் பழி வாங்கி ஆகணும். இதுல கருணை காட்டுறதுக்கு என்ன இருக்கு ராமு அங்கிள்? அப்பா நீங்க சீக்கிரமா கோமலுக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து சொல்லுங்க. நீங்க அவளோட கல்யாணத்தை பத்தி கவலையே படாதீங்க. அன்னைக்கு ராத்திரி ராமு தன்னோட வீட்டுக்கு போன போது காமினி தீரஜ் சேட் கிட்ட சொன்னா, அப்பா அந்த கோமலுக்கு அப்படி ஒரு இடமா பார்த்து சொல்லுங்க. அவளோட வாழ்க்கையே நரகமாயிடணும். அவளோட திமிரெல்லாம் அடங்கணும். ஒரு பிச்சைக்காரிய போல அவ வாழ்க்கை வாழணும். அதுக்கான ஏற்பாட்டெல்லாம் நான் அப்புறம் பண்ணிக்கிறேன். முதல்ல உன்னோட கல்யாணத்தை சூப்பரா பண்ணிடுறேன். தீரஜ் சேட் தன்னோட பொண்ணுக்கு ரொம்ப ஆடம்பரமா கல்யாணம் பண்ணாரு. கிராமம் முழுக்க அழைப்பிதழ் கொடுத்தாரு. 17 வகைகள் உணவு செஞ்சாரு. ராமுவோட மனைவி விருந்துக்கு போனாங்க. அப்ப ராமு அவங்க கிட்ட கேட்டாரு, கோமல் எங்க? அவ இன்னைக்கு இங்க வரலையா? நான் அவளை எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டேன், ஆனா அவ வரல. அவ வீட்டுல ஆலு பரோட்டா செஞ்சு சாப்பிட்றேன்னா. நான் அவளுக்காக சாப்பாடு எடுத்துட்டு போறேன். கோமலுக்கு பானிபூரினா ரொம்ப பிடிக்கும். ராமு தான் பொண்ணுக்கு பானிபூரி இன்னும் என்னென்னமோ பேக் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. அட ராமு, இந்த பொருளெல்லாம் யாருக்காக எடுத்துட்டு போற? முதலாளி, கோமல் இங்க வர முடியல, அவளுக்காக தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். அவளுக்கு இங்கே வர்றதுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு மொத்த கிராமமும் என் பொண்ணோட கல்யாணத்தில் தான் இருக்காங்க. இங்கே சாப்பாடு சாப்பிட இடம் இல்லையா, இல்லை ஓய்வு எடுக்கிறதுக்கு இடம் இல்லையா? எதுக்காக உன்னோட பொண்ணு இன்னைக்கு வரல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை முதலாளி. டிவியில் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்பா. அது அவளுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம். ராமு எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கேருந்து போனாரு. அவனோட பொண்ணுக்கு ரொம்பவே திமிராயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே வராமல் இருப்பா. அவளை பார்த்துக்கிறேன். காமினியோட கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு எல்லா சடங்குகளும் முடிஞ்சு ஒரு நாள் தீரஜ் சேட் ராமு கிட்ட சொன்னாரு, உன்னோட பொண்ணுக்காக நான் ஒரு வரனை பார்த்துருக்கேன். பையன் மிளகா கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா. மாதம் 20-25,000 ரூபாய் சம்பாதிக்கிறானா. பையனுக்கு சொந்த வீடு, அக்கா தம்பி யாரும் கிடையாது. இருக்கிறது எல்லாமே அவனுக்கு தான். ஒரு வேளை உனக்கு ஓகேனா உன்னை பற்றி அவங்க கிட்ட பேசவா? முதலாளி, கண்டிப்பா பேசுங்க. என்னோட மகளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டேன்னா நான் என்னோட பொறுப்பெல்லாம் முடிச்ச மாதிரி கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். ஒரு நாள் ராமு தீரஜ் சேட்டோட மாப்பிள்ளை வீட்டுக்கு போனாரு. ஒரே ஒரு ரூம் கொண்ட வீடு. அங்க ஒரு பக்கம் அம்மாவோட கட்டில் இருந்தது. அப்புறம் இன்னொரு பக்கம் பொருள்லாம் வச்சிருந்தாங்க. இந்த வீடு உங்களுக்கு கொஞ்சம் சின்னதா தெரியல முதலாளி? அட, கல்யாணத்துக்கு அப்புறம் பையன் நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு அவனுக்குன்னு ஒரு புது வீடை கட்டிக்க போறான். நீ எதுக்காக இவ்வளோ கவலைப்படுற? ராமு தன்னோட வீட்டுக்கு போய் எல்லா விஷயங்களையும் தன்னோட மனைவி அப்புறம் கோமல் கிட்ட சொன்னாரு. நீங்க எல்லாத்தையும் ஒழுங்கா பாத்தீங்களாப்பா? ஆமா மகாராணி, அவர் எல்லாத்தையும் ஒழுங்கா தான் பார்த்துட்டு வந்திருக்காரு. வீட்டுக்கு ஒரே ஒரு பையனா, அப்புறம் என்ன வேணும் உனக்கு? உனக்காக நாங்களும் எத்தனையோ மாப்பிள்ளைகளை பார்த்துட்டோம். எல்லாரும் சீர்வரிசை என்னென்னமோ கேக்குறாங்க. இவன் தான் எந்த ஒரு டிமாண்டும் கேட்காத முதல் பையனா இருக்கான். இந்த இடம் கைவிட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் வாழ்நாள் முழுக்க நீங்க தான் உட்காந்துருக்கணும். ராமு ஒரே மாசத்துக்குள்ள கோமலுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டாரு. கோமல் தன்னோட புகுந்த வீட்டுக்கு போன போது அவங்க வீட்டுல இருக்கிற குப்பையை பார்த்ததுமே அவளுக்கு கொமட்டிட்டு வந்துருச்சு. ஆனா கோமலுக்கு இது தெரியும், இனிமே இந்த வீட்டுல தான் இருக்கணும்னு. கோமல் அந்த வீட்டை நல்லபடியா சுத்தம் பண்ணினா, கழுவினா. அப்புறம் தேவையில்லாத பொருட்களை காயலங்கடையில போட்டுட்டா. மருமகளே, சாமான் எல்லாத்தையும் எதுக்காக காயலங்கடையில போட்ட? எங்கேயாவது நீங்க கவனிச்சிங்களா? அந்த பொருள்ல எவ்வளவு நல்லா இங்க கடந்துட்டு இருக்கு. அப்புறம் இங்க தங்கறதுக்கும் இடம் வேணும் இல்லையா? இந்த வீட்டுக்கு உடனே பெயிண்ட் அடிங்க. ஒவ்வொரு இடமும் எவ்வளவு மோசமா இருக்கு கொஞ்சம் பாத்தீங்களா? கோமலோட புருஷன் 1ஆம் நபர் சூதாட்டக்காரன், குடிகாரன். அவன் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வரதே கிடையாது. எப்போ தெருவுல கிடப்பான், இல்ல ஏதாவது குப்பை குளத்துல. இங்க வந்து 1 மாசம் ஆயிடுச்சு. சாப்பிடறதுக்கும் எதுவும் இல்ல, வீட்டுக்கு தேவையான பொருளும் எதுவும் இல்ல.
அந்த குடிகாரனை தேடி வீட்டுக்கு கொண்டு வரணும். அந்த மனுஷன் சேரு சகதியில விழுந்த துணியெல்லாம் துவைக்கணும். என்னோட வாழ்க்கையே நரகம் ஆயிடுச்சு. ஒரு நாள் அவ வீட்டுக்கு ஒரு ஃபோன் வந்தது. அவளோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு. கோமல் தன்னோட வீட்டுக்கு போனா. ராமு படுத்த படுக்கை ஆயிட்டாரு. இன்னையோட 5 நாள் ஆயிடுச்சு. உங்க அப்பா படுக்கையை விட்டு எழுந்துக்கவே இல்லை. கிராமத்து டாக்டர் சொல்றாரு அவருக்கு டிபி வந்துடுச்சுன்றாரு. இவருக்கு வைத்தியம் பார்க்க நகரத்துல இருக்கிற நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக சொன்னாரு. ஆனா என்கிட்ட கையில கொஞ்சம் கூட காசு இல்ல. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் மீதி இருந்த பணம் இவரோட வைத்தியத்துக்கே செலவாயிடுச்சு. நீ உன் புருஷன்கிட்ட கேட்டு ஏதாவது பணம் ஏற்பாடு பண்ண முடியுமாம்மா? நான் கண்டிப்பா பண்ணுவேம்மா. ஆனா என் தலையெழுத்தே சரியில்லையே. என்னம்மாச்சி, எதுக்காக இப்படி அழற? அந்த தீர சேட்டு நம்மள ரொம்ப ஏமாத்திட்டாருமா. என் புருஷன் சூதாடுறவன், குடிகார. 10 பைசா வீட்டுக்கு கொடுக்கறது இல்ல. இவ்வளவு நாள என்கிட்ட இருந்த நகை எல்லாத்தையும் வித்துதான் குடும்பத்தை நடத்தின. நீ போய் அந்த தீர சீட்டை ஒரு வாட்டி பார்த்துட்டு வா. அப்படி அவரு பணம் கொடுத்தாருன்னா உன் அப்பாவோட உயிரை எப்படியாவது காப்பாத்திடலாம். நான் அந்த மனுஷன் வீட்டுக்கு போக மாட்டேன். அம்மாடி, உன் அப்பாவுக்காக இதை செய்யுமா. தீரஜ் உன்னோட நிலைமையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்புறம் உன் மேல கருணை காட்டுறங்கிற பேர்ல கொஞ்சம் பணம் கொடுப்பாரு. கோமலுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் அப்பாவுக்காக தீரஜ் சேட்டு வீட்டுக்கு போனா. அங்க அவ காமினிய பார்த்தா. அட கோமல், நீ எப்ப வந்த? நேத்து தான் வந்த. தீரஜ் அங்கிள் இருக்காரா? நான் அவரை கொஞ்சம் பார்க்கணும். அப்பா வீட்ல இல்லையே. என் புருஷன் கிராமத்துல ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. அதனால இப்ப நான் இங்கே தான் இருக்கேன். அப்புறம் அப்பா இல்லாத நேரத்துல அவரோட வியாபாரங்களை பாத்துக்கிறேன். என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு 20,000 ரூபாய் பணம் கொடுத்தீனா உண்மையிலேயே ரொம்ப உதவியா இருக்கும். இன்னைக்கு நீ ரொம்ப இனிக்கே பேசுற. இங்க நீ வாயாடுவிய, அதெல்லாம் எங்க போச்சு? உன் மாமியார் வீட்டுல எல்லாத்தையும் அடக்கிட்டாங்களா? காமினி கோமலை ரொம்ப கிண்டல் பண்ணா. அவளுக்கு பணமும் கொடுக்கல. அப்பா சிட்டில ஒரு ஃபிளாட் வாங்கியிருக்காரு. அதனால இப்ப பணம் எதுவும் இல்ல. ஆனா உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். காமினி கோமலுக்கு ஒரு டிட்டர்ஜென்ட் பாக்கெட்டை கொடுத்தா. உனக்கு சின்ன வயசுல இருந்தே முட்டை விடுறது ரொம்ப பிடிக்கும்ல, நீ இந்த டிட்டர்ஜென்ட்டை எடுத்துட்டு போ. அப்புறம் நிம்மதியா முட்டை விடு. ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன்னை வெறும் கையில அனுப்பல. கோமல் அந்த டிட்டர்ஜென்ட்டை தூக்கி வீசல. ஏன்னா அவகிட்ட துணியை துவைக்கிறதுக்கு கூட டிட்டர்ஜென்ட் கிடையாது. அவ அழுதுகிட்டே அந்த டிட்டர்ஜென்ட்டை எடுத்துக்கிட்டு துர்கா தேவி கோவிலுக்கு போனா. இப்ப நீங்க தாமா எனக்கு உதவி பண்ணணும். எங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்துங்க. திடீர்னு துர்கா தேவி தோன்றினாங்க. உன்னோட கண்ணீர் உண்மையானது மகளே. அதனால உன்னோட வேண்டுதலும் உண்மையானது. ஆனா நீ அழ வேண்டிய அவசியமே கிடையாது. நீ இந்த டிட்டர்ஜென்ட்டை பயன்படுத்தி முட்டை விட ஆரம்பியே. அந்த முட்டை எல்லாம் வித்தியாசமான பானிபூரிகளா மாறிடும். அத வியாபாரம் பண்ணினா உன் அப்பாவோட வைத்தியத்தை பார்க்கலாம். தேவி தன்னோட சக்தியை அந்த டிட்டர்ஜென்ட்டுக்கு கொடுத்தாங்க. இந்த டிட்டர்ஜென்ட் முடியும் போது இன்னொரு டிட்டர்ஜென்ட்டை என் முன்னாடி கொண்டு வந்து வை. அதுலயும் உன்னால பானிபூரிய செய்ய முடியும். கோமல் டிட்டர்ஜென்ட்டை ஒரு மக்குல கரைச்சா. அப்புறம் தெருவில் நின்று சத்தம் போட ஆரம்பிச்சா. வாங்க, டிட்டர்ஜென்ட் முட்டையில இருந்து பானிபூரி சாப்பிடுங்க. சில பேர் கோமல் கிட்ட வந்தாங்க. கோமல் அவங்க கிட்ட ஒவ்வொரு பிளேட்டை கொடுத்தா. அவ ஸ்டிக்ஸ்ல இருந்து முட்டைய விட்டா. அது பிளேட்ல விழுந்து கலர் கலரான பானிபூரியில மாறுச்சு. கோமலை சுத்தி கூட்டம் நிக்க ஆரம்பிச்சது. அவளுக்கு நல்ல வியாபாரம் நடந்தது. காமினி புருஷனோட ஃபாஸ்ட் ஃபுட் கூட அதே தெருவுல தான் இருந்தது. அவரும் பானிபூரி வியாபாரம் பண்ணவர் தான். கோமல் குறைவான விலையில பானிபூரிய வித்துட்டு இருந்தா. அதனால காமினி புருஷனோட பானிபூரிய யாரும் வாங்குறது கிடையாது. காமினியோட புருஷன் காமினி கிட்ட போய் எல்லா விஷயங்களையும் சொன்னாரு. இதுக்கு வைத்தியம் ரொம்ப சுலபம். காமினி ஒரு நாள் சில முகமூடி போட்ட ரவுடிங்களை கோமல் கிட்ட அனுப்பினா. கோமல் கிட்ட இருந்து அந்த டிட்டர்ஜென்ட்டை பறிச்சு கொண்டு போய் காமினி கிட்ட கொடுத்தாங்க. இந்த டிட்டர்ஜென்ட்ல நீங்க முட்டை விடுங்க. நான் பிளேட்டை வச்சுக்கிட்டு எதிர்க்க நிக்கிறேன். காமினியோட புருஷன் டிட்டர்ஜென்ட்ல ஸ்டிக்கர் நினைச்சு ஊதின போது ஸ்டிக்ல இருந்து நெருப்பு பொறி வெளியே வந்தது. காமினியோட முகம் எரிஞ்சு போய் கருப்பா மாறிடுச்சு. அவ அழுதுகிட்டே கத்திக்கிட்டே கோமல் கிட்ட வந்தா. கோமல், என்ன மன்னிச்சிடு. உன்கிட்ட இருந்து டிட்டர்ஜென்ட்டை பறிக்கிறதுக்கு நான் தான் ரவுடிங்களை அனுப்பி வச்சேன். ஆனா அந்த டிட்டர்ஜென்ட்னால என்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. நீ ஏதாவது பண்ணி என் முகத்தை சரி பண்ணிடு. இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. என்னால சரி பண்ண முடியாது. நீ என் கூட துர்கா தேவி கோவிலுக்கு வா. துர்கா தேவி தோன்றினாங்க. அப்புறம் காமினி கிட்ட சொன்னாங்க, ஒரு நிபந்தனையோட தான் உன்னுடைய முகத்தை நான் சரி பண்ணுவேன். இனிமே நீ கோமலோட வாழ்க்கையில தலையிடவே கூடாது. நான் வாக்கு கொடுக்கறேம்மா. கோமலுக்கு நான் இனிமே எந்த கெடுதியும் செய்ய மாட்டேன். தயவு செஞ்சு என் முகத்தை சரி பண்ணிடுங்க. துர்கா தேவி காமினியோட முகத்தை சரி பண்ணாங்க. கோமல் டிட்டர்ஜென்ட் முட்டையில வர பானிபூரினால பெரிய பணக்காரி ஆயிட்டா. அவ தன்னோட அப்பாவுக்கு வைத்தியம் பார்த்தா. அப்புறம் ஒரு நல்ல குடும்பத்துல கல்யாணமும் நடந்தது.